நீ எண்ணுவன எல்லாம் கிடைக்கும். ஓ, அப்போ நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? சிவத்தை வழிபட்டா கண்டிப்பாக நீ என்ன கேட்குறியோ எல்லாத்தையுமே தருவார். மாற்று கருத்தே கிடையாது. அப்போனா பெருசாக கேட்டுற வேண்டியதுதான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக உடனே கிடைக்குமானா கிடைக்காது. உனக்கு சுவாமி முதல்ல கற்பிப்பார். அந்த பொருளை நீ வாங்கி அதை நீ செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு உனக்கு அந்த தகுதியை தந்து அந்த பொருளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் உனக்கு காட்டுவார் சுவாமி. காட்டி இது வேணுமாடா வேணுமாடான்னு 10 முறை கேட்டு தான் உனக்கு தருவார் சுவாமி. சிவத்தை வழிபட்டாலே போதும், சகலத்தையும் ஆளக்கூடிய திருவருள் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் தருவார். இந்த மண்ணையை ஆளணுமா கேளு, அதையும் தருவார். எதை கேட்டாலும் தருவார். ஆனால் கேட்டு அதன்படி உன்னை உயர்த்துவார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு பிறகு அது எப்படி ஆளணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உன்னை உயர்த்துவார் சுவாமி. அதற்கான புண்ணியமும் உனக்கு வேணும். புண்ணியமே எதுவுமே இல்லாமல் நான் பண்ணதெல்லாம் ஃபுல்லாக மொல்ல மாதிரி தனத்தை பண்ணிட்டு எனக்கு பெருசாக ஒரு விஷயத்தை ஆனால் எப்படி உடனே கிடச்சிருப்பா, நீ தான் கேட்டால் கிடைக்க, நீ எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. பண்ண கர்மம் நீங்கள் அடி வாங்குன்னு வாங்கி முடிச்சுட்டு பிறகு அறத்தின் வழி நீங்கள் நின்று ஒரு அன்பாடு இருக்கும்போது கண்டிப்பாக சுவாமி எல்லாத்தையும் தருவார். அப்போ அதன்படி இருந்தால் நானே தானே வாங்கிட்டு போக போகிறேன். அதுக்கு எதுக்கு நான் சிவத்தை கும்பிடணும்? சிவத்தை கும்பிட்டாதான் அறத்தின்படியே நிற்க முடியும். சிவத்தை வழிபட்டாதான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கவே ஆரம்பிக்கும். அவன் அறமாகி நின்ற தெய்வம் அது. அறம்தான் காட்டி அருளும் செய்த தெய்வம் அது. அதனால் வாழ்க்கையில் நாம் எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கேட்கக்கூடிய விஷயத்தால் இன்னல்களும் வரலாம். எப்படி இன்னல்கள் வரலாம்? நமக்கு அந்த விஷயம் நடந்தால் பெரிய பிரச்சனை வரும்னு இருக்கும். அதையே வலுக்கட்டாயமாக சாமிக்கிட்ட காசு கொடுத்து வாங்குற மாரி ஆயிடுச்சு. பிரச்சனையை காசு கொடுத்து வாங்குற மாரி சிவாய நமன்னு ஒரு 1000 முறை சொல்லி அதனுடைய பலனாக உனக்கு போயிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு வர, அந்த வேலையே பெரிய ஆபத்தாக முடிந்து போயிடும். எண்ணுவனை எல்லாம் தருவான் இறைவன். ஆனால் நாம் எண்ண வேண்டியது இந்த அற்ப பொருள்களை அல்ல. நாம் எண்ணுவது சிவத்தின் திருவடியை மட்டுமே, பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கையை மட்டுமே, பற்று இல்லாத சிந்தையை மட்டுமே, அழுக்கு இல்லாத மனதை மட்டுமே, கடும் சொற்கள் பேசாத நாவினாக இருக்க வேண்டும்.